வணக்கம். உங்களுக்கும் வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல கவர்மெண்ட் 12,000 ரூபாய் கொடுக்க போறாங்கன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சா? ஆமாங்க, தமிழ்நாடு முழுக்க இப்ப இதுதான் பேச்சு. காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. இதுல எவ்வளவு உண்மை இருக்கு? இதன் பின்னால என்ன இருக்கு? வாங்க, இன்னைக்கு இத பத்தி விலாவாரியா பார்க்கலாம். 12,000 ரூபாய். இந்த ஒரு நம்பர் தான் இப்போ சோஷியல் மீடியாவே ஒரு உலுக்கு உலுக்கிட்டு இருக்கு. மத்திய அரசு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 12,000 ரூபாய் கொடுக்க போறதா ஒரு நியூஸ். ஆனா இந்த தகவல்ல நிஜமாவே உண்மை இருக்கா? வாங்க, இது எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு ஆழமா போய் பார்க்கலாம். சரி, நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற அந்த $1,000,000 கேள்வி இல்லல்ல 12,000 ரூபாய் கேள்வி இதுதான். இந்த பணம் உண்மையிலேயே நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வருமா வராதா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வதந்தி எப்படி எங்க இருந்து கிளம்புச்சுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பெரிய செய்திகள்லாம் எந்த ஒரு காரணமும் இல்லாம சும்மா பரவாது. இந்த வதந்திக்கு பின்னால ஒரு பக்காவான அரசியல் காரணம் இருக்குன்னு சொல்லப்படுது. அது என்னன்னு பாப்போமா? இப்ப இந்த டைம் லைனை பாருங்களேன், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல நம்ம மாநில அரசு மகளிர் உரிமை தொகையா 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றார். இந்த ரெண்டு பெரிய விஷயமும் நடந்த கொஞ்ச நாள்லயே டக்குன்னு பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 12,000 ரூபாய் தரப்போகுதுன்னு ஒரு நியூஸ் பரவுது. இதெல்லாம் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாம தற்செயலா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் நோக்கர்கள் இதை எப்படி பார்க்கறாங்கன்னா, இது ஒரு செஸ் கேம் மாதிரி. அவங்களோட டார்கெட் 2026 சட்டமன்ற தேர்தல் தான். மாநில அரசு கொடுத்த 5,000 ரூபாய் திட்டம் மக்களை கவர்ந்துருச்சு. ஸோ அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்க அதை விட ஒரு பெரிய தொகையை அறிவிச்சு மக்கள் கவனத்தை திருப்பலான்னு ஒரு முயற்சி நடந்திருக்கலாம். இந்த ஒரு யூகம் தான் இந்த வதந்திக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் வெறும் அரசியல் பேச்சுன்னு ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம். ஆனா ஒருவேளை நிஜமாவே இவ்ளோ பெரிய தொகையை கவர்மெண்ட் கொடுக்க நினைச்சா அதுக்கு பணம் எங்கிருந்து வரும்? எப்படி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க? இதுக்கும் ஒரு தியரி சொல்லப்படுது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. இந்த தியரி படி இது ஒரு புது திட்டமே கிடையாதான். கவர்மெண்ட் புதுசா எந்த பணத்தையும் ஒதுக்க போறதில்ல. அதுக்கு பதிலா ஏற்கனவே நமக்கு தனித்தனியா வந்துட்டு இருக்கிற பல சின்ன சின்ன மானியங்களை ஒன்னா சேர்த்து மொத்தமா ஒரே பேமெண்டா 12,000 கொடுக்கறது தான் பிளான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். விவசாயிகளுக்கு வர்ற பிஎம் கிசான் திட்டத்தோட 6,000 ரூபாய், அப்புறம் நிறுத்தி வச்சிருந்த கேஸ் மானியம், உரமானியம்னு இந்த மாதிரி பல திட்டங்களோட பணத்தை எல்லாம் ஒன்னா கொட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேக்கேஜா 12,000 ரூபாயா வெளியே கொண்டு வரலாம். இதுதான் பரவலா பேசப்படுற கருத்து. ஓகே, திட்டம் இப்படிதான் வேலை செய்யும்னு வச்சுப்போம். இப்ப அடுத்த முக்கியமான கேள்வி, யாருக்கு இந்த பணம் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது? இதுக்கும் சில யூகங்கள் இருக்கு. இந்த யூகத்தின்படி பார்த்தா உங்க ரேஷன் கார்டு ரொம்ப முக்கியம். PHH, அதாவது முன்னுரிமை உள்ள குடும்ப அட்டை, அப்புறம் AAY கார்டு வச்சிருக்கவங்களுக்கு முதல்ல கொடுக்கப்படலாம். அதே நேரம் சர்க்கரை அட்டை, அதாவது NPHHS கார்டு அல்லது எந்த பொருளும் வாங்காத NPH கார்டு வச்சிருக்கவங்களுக்கு இந்த தொகை கிடைக்க வாய்ப்பு கம்மின்னு சொல்லப்படுது. ஒரு நிமிஷம், இந்த வதந்தி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த கவர்மெண்ட் பண உதவியா இருந்தாலும் சரி, இந்த 4 விஷயத்தையும் கரெக்டா வச்சுக்கோங்க. 1, உங்க ஆதார் கார்டை பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணிருக்கீங்களா? 2, EKYC, அதாவது ஆன்லைன்ல உங்க அடையாளத்தை சரி பார்க்கறது, அதை முடிச்சிட்டீங்களா? 3, உங்க ஃபோன் நம்பர் ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கா? 4, உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட்டடா இருக்கா? ஏன்னா இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் கொடுக்கும்போது கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையால தான் நிறைய பேருக்கு பணம் போய் சேரல. அதனால இந்த வதந்தி உண்மையோ பொய்யோ நீங்க உங்க டீடைல்ஸ் இப்போவே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நாம அரசியல் பின்னணி பார்த்தோம், இது எப்படி வேலை செய்யுங்கிற தியரிய பார்த்தோம், யாருக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட பார்த்தோம். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவு நேரம் நாம பேசிட்டு இருந்த இந்த 12,000 பவுன் திட்டம் உண்மையா இல்லையா? ரொம்ப தெளிவா ஒரே வரியில சொல்லணும்னா, இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மத்திய அரசு துறையோ இல்ல எந்த ஒரு அமைச்சரோ இந்த 12,000 ரூபாய் திட்டம் பத்தி ஒரு வார்த்தை கூட அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவ்வளவு நேரம் நாம பார்த்தது எல்லாமே அரசியல் நிகழ்வுகளை வச்சு கிளப்பி விடப்பட்ட யூகங்களும் அரசியல் நோக்கர்களோட கருத்துக்களும் தான். இது அரசாங்கத்தோட அஃபிஷியல் பாலிசி கிடையாது. கடைசியா இந்த முழு விஷயமும் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல வர்ற பண உதவி அறிவிப்புகள், வதந்திகள்லாம் மக்களோட உண்மையான நீண்டகால தேவைகளை பூர்த்தி பண்ணுதா, இல்ல இது வெறும் ஓட்டுக்காக செய்யப்படுற தற்காலிக அரசியல் கவர்ச்சியா மட்டும் நின்னுடுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.